வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் பியூட்டி ஹேக். நான் தான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம சேனலில் கடுக்காய் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எப்படி நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு 3 to 4 எபிசோட்ஸ் தான் நான் வந்து நம்ம சேனலில் நான் வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸும் நான் வந்து நடுவில் கொடுப்பேன். மறக்காமல் ஒரு வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் வந்து போர்ஸ், அந்த ஓப்பன் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த குழி, அந்த குட்டி குட்டியாக குழி இருக்கும் பார்த்தீங்களா, போர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த போர்ஸ் வந்து கடுக்காயை வச்சு எப்படி நம்ம வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். கடுக்காயில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்குது, நம்ம கைக்கிட்டே இருக்குது அந்த பொருள். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை தான் வந்து நம்ம வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு குழி, அதாவது இந்த போர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம கடுக்காய் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பொடி இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஃபேஸுக்கும் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்து முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டி. ஸோ இதுவும் வந்து நீங்கள் நல்ல குவாலிட்டியான முல்தானி மிட்டியாக பார்த்து வாங்குங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லஸ் எர்த் இன் பவுடர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வெறும் முல்தானி மிட்டி மட்டும்தான். இது வந்து 25 rupees. இதுவும் நான் வந்து ஜிப்லாக் கவரில் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், பிகாஸ் இது வந்து 1 ஸ்பூன், இது முக்கியமான இன்க்ரீடியன்ட்னால இது 1 ஸ்பூன் எடுத்தேன். முல்தானி மிட்டி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்மளோட லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ரைஸ் ஃப்ளவர் பாருங்கள், கிராம் ஃப்ளவர், ஓகேங்களா, கிராம் ஃப்ளவர் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எப்படிலாம் மிக்ஸ் பண்ணலாம், என்னெல்லாம் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கின் டைப்ஸ் வந்து மேஜராக கிளாஸிஃபை பண்ணுறது 3, ஓகேங்களா. ட்ரை ஸ்கின், அதாவது வறட்சியான சருமம், ஆயிலி ஸ்கின், எண்ணெய் வழிஞ்ச சருமம், இன்னொன்று வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் டீ ஜோனில் மட்டும் நெத்தியில், மூக்கில், சின் கீழே இது மட்டும் ரொம்ப ஆயிலியாக இருந்து மீதிலாம் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மில்க் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து ஆயிலி ஸ்கின், உங்களுக்கு வந்து எண்ணெய் வழிஞ்ச ஸ்கின்னாக இருந்தால் ஆயில், நீங்கள் வந்து மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா ஆயிலியாக தெரியும் உங்கள் ஃபேஸ். ஸோ நீங்கள் வந்து மில்க் யூஸ் பண்ணாமல் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது ஆயில் கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்க, மில்க் ஆர் ரோஸ் வாட்டர் எது வேணால் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஹெர்போதயாஸோட ரோஸ் வாட்டர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக. அதாவது மெயினாக உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த தழும்பு, அந்த குழி இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த வாட்டர் வந்து நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம், லைக் அட்ஜஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் இப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம், ஓகேங்களா, நல்லா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு நார்மலான வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம், பிகாஸ் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாது, 100% நேச்சுரல். ஸோ நீங்கள் இதை டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். அப்படி டைம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் வந்து கட்டாயமாக இதை ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் நீங்கள் வந்து இதை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ கடுக்காயில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் வந்து இட் ரெடியூசஸ் போர்ஸ். உங்களோட போர்ஸ் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து சீக்கிரமாக ரிசல்ட் தெரியும், ஒரு சில ஸ்கின் டைப்ஸுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம், கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து ரிசல்ட் தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. லைக் நம்பி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அண்ட் இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, இது வந்து நீங்கள் நைட் டைமில் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, இந்த ப்ராடக்ட்டை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ இது அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour நீங்கள் வந்து எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்து, அதாவது நீங்கள் மில்க் யூஸ் பண்ணியும் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆலிவேரா ஜெல் மட்டும் மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதுவே போதும். இது முடிச்சுட்டு இந்த 1/2 hour சொன்ன பார்த்தீங்களா, அந்த கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது வந்து சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து விடாமல் நீங்கள் வந்து டெய்லி பண்ணுங்கள்.
ஸோ இது நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண பிடிக்கல அப்படின்னா நார்மலாக எல்லாருமே வந்து லைக் ஆல் ஸ்கின் டைப்ஸ் வந்து வெறும் ஆலிவேரா ஜெல் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் நைட்டு. ஸோ மார்னிங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் ஒரு வாட்டி வீடியோ போஸ்ட் பண்ணும்போதும். ஸோ இந்த வீடியோ இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லைனா எதனா ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Abhi. Tada.